போரத்தம் கன்ஸ்ட்ரக்ஷனில் எலக்ட்ரிக் பைப் லைனை கன்சீல் பண்ணுறதுக்கு இது போல் ஒரு ஸ்லாட் மாதிரி கிரியேட் பண்ணி ஒவ்வொரு பிரிக்கும் இன்டர்லாக் பண்ணுறதுனால அந்த பைப்பை வந்து நம்மளால் கவர் பண்ண முடியும். இதனால் உங்களுக்கு வெளியில் பைப் தெரியாமல் எக்ஸ்போஸ்ட் ஃபினிஷ் கொண்டு வரலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். இந்த இடங்களில் இது போல் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். பைப்பே தெரியாமல் உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் மட்டும் உங்களுக்கு இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க, சப்போஸ் நான் இந்த போரத்தம் பிளாஸ்டரிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது போல் ரெகுலராக பண்ணுற மாதிரியே நீங்கள் கட் பண்ணி பைப் லைன் வச்சு மெஷ் பிளாஸ்டரிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். விண்டோட பாட்டம் லெவலில் வரக்கூடிய சில் காங்கிரீட்டை இது போல் ஒரு ஸ்லாட்டை வந்து கட் பண்ணி எடுத்து நீங்கள் இது போல் ராட் வச்சு சில் காங்கிரீட் ரெகுலர் பில்டிங்கில் வர மாதிரி பண்ணிக்கலாம். 2 லேயரை கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இது போல் லிண்டல் காங்கிரீட் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு வெளியில் அந்த பீமே தெரியாமல் எக்ஸ்போஸ்டாக கொண்டு வர முடியும். டோர்ஸ் அண்ட் விண்டோ சுற்றி வர பிரிக் ஒர்க் மட்டும் இது போல் சாலிட் பண்ணி வைக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருக்கும். டோர்க்கெலாம் உடைச்சு வைக்கும் பொழுது இந்த போரத்தம் கன்ஸ்ட்ரக்ஷனில் நெயில் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கு பதில் நீங்கள் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ரெகுலரான பில்டிங்லேயுமே நம்ம ஒரு ஃபோட்டோ மட்டும் ஏசி மட்டும் ஸ்க்ரூ தான் பண்ணிட்டு இருக்கோம். லோட் பீரிங் ஆப்ஷன் இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். போஸ்ட் ஃபினிஷாக விட போகிறீங்க, பூச்சுவால பண்ண போகிறது இல்லை, குயிக்கர் கன்ஸ்ட்ரக்ஷன் டைம், கொஞ்சம் கூலிங் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம். நன்றி.